திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரை இந்த மதுரையிலே வெட்டி கொன்றார்கள். மருதுபாண்டியர்களின் வழிவந்த ஒரு வீரனை வெட்டி கொண்டார்கள். அந்த வழக்கில் 87 சாட்சிகள் பிறல் சாட்சிகள் ஆக்கப்பட்டார்களே, ஏன் அப்பீல் செய்யவில்லை? உங்கள் மகன் அதிலே குற்றவாளி, கொலை குற்றவாளி. அந்த கொலைக்கு காரணம் உங்கள் மகன்தான். உங்கள் மகனின் திருவிளையாடல்கள் கோர கொடுமைகள் தான் அதற்கு காரணம். எத்தனை குடும்பங்களின் தாலி ஏற்பதற்கு உங்கள் மகனை இங்கே ஏவி விட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இந்த காட்சி இந்த மதுரை மாநகர் மக்கள் வீடுகளுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக இன்று மாலையிலிருந்து அவர்கள் நடத்துகின்ற ராயல் கேபிள் விஷன் எல்லா இடங்களிலும் இணைப்பை துண்டித்திருக்கிறார். முதலமைச்சரே, கொலுமண்டபத்திலே உட்கார்ந்திருக்கின்ற கொற்றவனே, நான் கேட்கிறேன், உங்கள் மகன் அவன் ஆட்டி படைப்பதற்கு இங்கே ஐஜியா, டிஐஜியா, கமிஷனரா, போலீஸா? இத்தனைக்கு மேல் எனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் கிடைத்த செய்தி. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மதுரை மாநகரத்தின் அனைத்து தெருக்களிலும் இருள் மூடி கிடக்கிறது. இந்த பேச்சு எவன் செவிகளிலும் விழுந்துவிடக் கூடாது என்ற அச்சம், யார் காதிலும் விழுந்துவிடக் கூடாது. முழுக்க முழுக்க அனைத்தையும் இருட்டிலே தள்ளுகிற கூட்டத்துக்கு சொல்வேன், லேசில் விடமாட்டோம். இதை லேசிலே விடமாட்டோம். நாங்கள் அஞ்சுகிற கூட்டம் அல்ல. மற்றவர்களைப் போல வாய்க்கரிசி போட்டு விட்டு என்று வசனம் பேசுகிறவன் அல்ல வைகோ. துப்பாக்கி முனைகளின் துந்துபி முழக்கத்துக்கு அஞ்சாத கூட்டம் இந்த கூட்டம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். சாதே மிரண்டால் பிறகு வேங்கையே மிரண்டால் என்ன ஆகும்? நான் கேட்க விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். நான் மகுடங்களை எல்லாம் கனவு கண்டு அரசியல் இருப்பவன் அல்ல. இவன் மடிந்ததற்கு பிறகு ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தான் என்று என் வழி வழி மக்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். இது ஆவணி பௌர்ணமி. என்ன பொருத்தம் பாருங்கள் தோழர்களே. சென்னையிலே மண்டல மாநாடு. இன்று உடல்நல குறைவினால் இந்த மாநாட்டுக்கு வர முடியவில்லையே. என் வீரமிக்க சகோதரன் தங்கவாள் தந்தானே மணிமாறன், அவர் நடத்திய மாநாடு. அது ஆனி பௌர்ணமியில் நான் திட்டமிடவில்லை, தற்செயலாக அமைந்தது. இன்று ஆவணி பௌர்ணமி. இன்று ஆவணி பௌர்ணமி. இது செப்டம்பர் 15. நாம் ஒன்றும் திட்டமிடவில்லை. செப்டம்பர் 15 நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். அன்று ஆனி பௌர்ணமி. இது இன்று ஆவணி முழு நிலவு நாள். முழு நிலவு நாளில் தான் நாம் கூடியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? வைகை ஆற்றங்கரையில் பௌர்ணமி வெளிச்சத்தில் நிலாச்சோறு படைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அந்த கூட்டம் அமாவாசை இருட்டிலே முடிச்ச விழ்கிற கூட்டம். புரட்டுக்கள் செய்கிற கூட்டம். இன்றல்ல, அன்றிலிருந்து தொடங்கிவிட்டது புரட்டு. அண்ணனே, உங்கள் பொன்மொழிகளை, உங்கள் மதுர மொழிகளை, உங்கள் மணி வாசகத்தை இந்த மதுரை என்பதின் தெருக்களிலே நாங்கள் பொறித்திருக்கிறோம். அண்ணன் கண்ணப்பன் பாராட்டி சொன்னார், இங்கே அண்ணனை தவிர வேறு எவருக்கும் இடமில்லை. அண்ணன் ஒருவரே எங்களுக்கு தலைவர். அண்ணாதான் எங்களுக்கு தலைவர், என்றைக்கும் தலைவர், மரித்து போகாத தலைவர். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஏதோ தெருக்களிலே வைத்திருக்கிற வாசகங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக இன்றைக்கு நாங்கள் வைக்கிற வாசகங்கள் அல்ல. இது எங்கள் இதயங்களில், எங்கள் இரத்தத்தால் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள். இதை தமிழகத்தினுடைய வருங்கால தலைமுறையின் இதயங்களிலே கொண்டு போய் பதிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு அந்த சக்தியை தாருங்கள். புரட்டுக்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள். எப்பொழுது? 1942ஆம் வருடம் நீங்கள் திராவிட நாடு பத்திரிகையை தொடங்கினீர்களே, மார்ச் 8ஆம் தேதி. 1942 திராவிட நாடு பத்திரிகை தொடங்கினார். திராவிட நாடு பத்திரிகை 42 தொடங்கப்பட்டது. என் கையில் இருப்பது கலைஞர் கருணாநிதியின் முரசொலி பத்திரிகை. இவர் சொல்லுகிறார், தொடக்கம் 1942, தொடர்ந்து அச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறது சில வருடங்களாக. இதே கலைஞர் கருணாநிதி முரசொலி வாரதலாக இருக்கும்போது, தின இதழ் கூட அல்ல, வார இதழாக இருக்கிற போது, KVK சாமி மடித்ததற்கு பிறகு
1956 வெளியிட்ட முரசொலியில், கருணாநிதி பெயர் போட்ட முரசொலியில் மலர் 3 அச்சிட்டிருக்கிறார். அப்படியானால் 1953 தொடங்கினீர்களா? எது உண்மை? இன்னும் சொல்லுவேன். நெஞ்சுக்கு நீதியில் பல பொய்யான செய்திகளை எல்லாம் செதுக்கி நான் வாதத்துக்கு அதை கூட ஒப்புக்கொள்கிறேன். 1948 ஜனவரி 14 முரசொலி தொடங்கியதாக நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறீர்கள். ஒரே நபர் பெயர் கலைஞர் கருணாநிதி. ஆனால் 3 விதத்திலே செய்திகள். இவரை தவிர இந்த ஜெகஜால புரட்டை எவனும் செய்ய முடியாது. ஏன் சொல்கிறார்? நான் திராவிட நாட்டை அண்ணா தொடங்கும் போதே நான் முரசொலியை தொடங்கி விட்டேன். இது அக்கிரமம் அல்லவா? அயோக்கியத்தனம் அல்லவா? நெஞ்சு பொறுக்குமா? அண்ணா பொறுக்கலாம், எங்களுக்கு எப்படி பொறுக்கும்? இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள். அண்ணா திராவிட நாட்டை தொடங்கிய முதல் இதழின் தலையங்கத்தின் பெயர் என்ன தெரியுமா? நமக்கு பொருத்தமான தலைப்பு தோழர்களே, கொந்தளிப்பில். அண்ணாவினுடைய முதல் திராவிட நாடு இதழினுடைய முதல் தலையங்கத்தின் தலைப்பு கொந்தளிப்பில். எழுதுகிறார், காற்று அடிக்குது, கடல் குமுறுது, கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது, இருண்ட வானம், சுருண்டு எழுகின்ற அலைகள், ஓ மை இருட்டு. ஆனால் பயணத்தை தொடர்ந்தே ஆக வேண்டும். காலத்தினால் வரும் கஷ்டத்தை கருதி கடமையை செய்யாதவனுக்கு மன்னிப்பு கிடையாது. திராவிட பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கிறோம் நாம். திராவிடத்தின் உரிமை குரலாக திகழ வேண்டும் நாம். திராவிடத்தின் பாசறையில் ஒரு போர் கருவியாக இருக்க வேண்டும். அடுத்த வாக்கியம் தான் முக்கியம், அதைத்தான் நாங்கள் இப்ப செய்கிறோம். அடுத்து சொல்கிறார், திராவிடர்களாகிய நாம் தயவு, தாட்சண்யம், அச்சம் எதுவுமின்றி புரட்டுக்களை வெளிப்படுத்துவோம், புல்லர்களை பொசுக்குவோம். வில்லினை எடடா அந்த புள்ளியர் கூட்டத்தை பூழ்ந்து செய்திடவே என்பதை போல புரட்டுக்களை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார் அல்லவா அண்ணா அவர்கள். அந்த புரட்டுக்களை வெளிப்படுத்துகிற வேலையைத்தான் ஒரு சாதாரண தொண்டனாகிய வைகோ இங்கே செய்து கொண்டிருக்கின்றார். நான் கேட்கிறேன், இங்கே அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் சொன்னதை போல இதோ கடலுக்கு அப்பாலே, அலைவாயும் சமுத்திரத்துக்கு அப்பாலே, மரண பள்ளத்தாக்கிலே கொல்லப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறதே ஈழத்து தமிழ் இனம். இந்தியாவினுடைய ராணுவம், கடற்படை, விமானப்படை எல்லாம் சேர்ந்து, சிங்கள படைகளோடு சேர்ந்து அங்கே தாக்குதல் நடத்தி எண்ணற்ற தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அமைதி பிறக்காதா? அமளி ஓயாதா? அந்த தமிழர்கள் வாழ்விலே வெளிச்சம் தோன்றாதா என்ற கவலையில் நான் ஒரு இரவு நேரத்தில் கடல் வழி சென்றேன். கள்ளத்தோணி என்று அழைத்து அதிலே சந்தோஷம் கொண்டாடுகின்றவர்கள் பலர். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. திரும்பி வருவதற்கு, உயிரோடு நான் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் தான் சென்றேன். இதோ என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என்னை தாய், என் பெற்றெடுத்த தாய், நான் என் கிராமத்துக்கு சென்றேன். ஒருவேளை நான் உயிரோடு திரும்பி வரப் போவதில்லை என்ற எண்ணத்தில் சென்றேன். எப்பொழுது சென்றாலும், எங்கு சென்றாலும், எங்கிருந்து சென்றாலும் என் தாயின் காலில் விழுந்து வணங்கி அவர்களிடம் ஆசி பெற்று செல்வது என் வழக்கம். அந்த தாயின் ஆசி, அந்த தாயின் காலடிதான் எனக்கு தெய்வத்தின் காலடியாக நான் கருதுகிறவன். அந்த தாயின் காலடியை நான் சொர்க்கமாக கருதுகிறவன். ஒரு வீர தாயின் வயிற்றிலே பிறந்தேன் நான். அவர்கள் வழக்கம் போல, அவர்களுக்கு மத நம்பிக்கை உண்டு, கோயில்களுக்கு போவதில்லை, அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆகவே அவர்கள் கற்பூரத்தை ஏற்றி, அவர்கள் வழக்கம் எனக்கு ஆசி வழங்குவது என்று இன்றும் சரி. அவர்கள் காலில் விழுந்து வணங்கித்தான் நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன். அன்றைக்கு அவர்கள் கற்பூரத்தை ஏற்றுகிற போது தற்செயலாக அது அணைந்து விட்டது. அவர்கள் கவலையோடு கேட்டார்கள், வெளிநாட்டுக்கு போகிறேன் என்கிறாயே, கற்பூரம் அணைஞ்சிருச்சேன்னாங்க. இல்லைம்மா, நான் லண்டன் போகிறேம்மா ஒரு மாநாட்டுக்கு, அதனால நம்ம காத்தடிச்சு அணைஞ்சிருக்கோம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் உயிரோடு திரும்பி வரப்போவதில்லை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டுதான் என் மனைவியை, பிள்ளைகளை ஜவுளிக்கடைக்கு அழைத்து கொண்டு போய் புது துணி வாங்கி கொடுத்து விட்டு, எதுக்கு என்ன திடீரென்று புது துணி, திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது அல்லவா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு புது துணிகள் என்று சொல்லிவிட்டு போனேன். இவருக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு போனேன். திமுக கழகத்துக்கு கடுகளவும் என்னால் கேடு நேருமானால் அக்கணத்தில் என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் என்று எழுதி கொடுத்து விட்டு போனேன். நான் கேட்கிறேன், அண்ணா அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்தில் உங்களை உயர்த்தினார்.
ஆனால் நான் திரும்பி வருவேன் என்று நீங்கள் நினைக்கவில்லை. நான் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் வந்தன. நீங்கள் அதை நம்பினீர்கள். துறைமுகத்து கூட்டத்தில் சொன்னீர்கள், தம்பியை நினைத்து நான் தவிக்கிறேன் என்றீர்கள். பத்திரிகை ஆஹா, தம்பிக்காக எப்படி தவிக்கிறார் நினைத்தார்கள். நான் செத்துப்போனேன் என்று ஒரு முடிவெடுத்திருந்தார். நான் திரும்பி வரப்போவதில் என்று முடிவெடுத்திருந்தார். அதனால் தான் என் கடிதத்தை ரிலீஸ் பண்ணார். நான் மறுநாள் வந்தேன். நான் சொல்லுகிறேன், 1000 இருக்கட்டும். பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட அண்ணன் பேராசிரியர் வீட்டுக்கன்று சாயங்காலம் சென்றபோது, இவரை சந்தித்த காலையில் அன்று சாயங்காலம் சென்றபோது என்னை பார்த்த மாத்திரத்தில் வேஷ்டி கட்டி கொண்டு அண்ணா போடுகிற பாணியிலேயே பனியன் போடுவாரே, அந்த பனியனிலே உட்கார்ந்திருந்த பேராசிரியர், அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார், நெகிழ்ந்து போக மாட்டார். எதற்கும் அவர் ஒரு இயல்பான சுபாவம் கொண்டவர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பார்த்த மாத்திரத்தில், வந்துட்டியாப்பா, எவ்வளவு பாசத்தோடு என்னை அரவணைத்து கொண்டார். நீங்கள் வெறுப்பை கக்கினீர்களே, வெறுப்பை கக்கியது மட்டுமல்ல, அன்று சாயங்காலமே அறிக்கை விட்டீர்களே, விளம்பரத்துக்கு போனான் என்று. விளம்பரத்துக்கு போனான், கொழும்புக்கு விமானத்திலே போயிருக்கலாம் என்று. அது சொன்ன போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அதை எழுதி கண்டித்து எழுதிய கடிதங்கள் இன்றைக்கும் எனக்கு இருக்கின்றன. விளம்பரத்துக்கு போனான் என்று சொன்னதோடு மட்டுமா? அடுத்து சொன்னார், இப்பொழுது இந்த சட்டமன்றத்தில் நான் இவரை வன்னி காடுகளுக்கு ராஜீவ்காந்தி அனுப்ப திட்டமிட்டிருந்தாராம். இவரை வவுனியாவுக்கு இவரை அனுப்ப திட்டமிட்டிருந்தாராம் ராஜீவ்காந்தி. அந்த திட்டத்தோடு இவர் வந்தாராம். இதை தெரிந்து கொண்டு நான் முந்திரி கொட்டையை போல நான் இலங்கைக்கு போய் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டேனாம். சட்டமன்றத்தில் சொன்னார். நான் 6ஆம் தேதி இரவு நான் தமிழ்நாட்டின் எல்லையிலே இருந்து கடலிலே சென்றேன். 6ஆம் தேதி இரவு இந்த வங்கத்து கடலிலே சென்றேன். இவர் 9ஆம் தேதி ராஜீவ்காந்தியை சந்தித்தார். இவர் சொல்லுகிறார், நான் ராஜீவ்காந்தியை சந்தித்துட்டு வந்தேன், என்னை வவுனியாவுக்கு போக சொன்னார், இதை தெரிந்து கொண்டு இவன் போய் எல்லாம் கெடுத்து விட்டான் என்று. கோயபல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணுமே, உங்களை மாதிரி ஒரு பொய் சொல்றவன் உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்ததே கிடையாது. அதற்கு பிறகு என்ன செய்தார்? இப்பொழுது இதான் உச்சக்கட்டம். போன மாசம் நெஞ்சுக்கு நீதி, நெஞ்சே கிடையாது, நீதி எங்க இருக்கும்? இது போன மாசம் நெஞ்சுக்கு நீதி. இதில் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? சரித்திரத்தில் இவ்வளவுதான் பெரிய புரட்டு. 1993ஆம் வருடம் செப்டம்பர் 29ஆம் தேதி மத்திய சர்க்காரிலே இருந்து ஊர்ஜிதமாகாத தகவல் உள்துறையிலே இருந்து வந்ததை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர், அப்பொழுது அதிமுக ஆட்சி, அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் தலைமைச் செயலாளர் வெங்கட்ராமன் இவருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். இதை சொல்லுகிறார். அந்த கடிதத்தில் ஒரு ஊர்ஜிதமாகாத தகவலின் அடிப்படையில் உங்களை ஆயுளை முடிக்க தீர்த்து கட்ட விடுதலை புலிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். இந்த கடிதத்தை எழுதுமாறு என்னை அறிவுறுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தகுந்த பாதுகாப்புகளை கொடுப்பதற்கு உங்கள் சம்மதத்தை கோருகிறேன். இது இவர் எழுதியிருப்பது. இதில் என்ன பெரிய புரட்டு? அன்றைக்கு 93ஆம் ஆண்டு இவர் செய்தி வெளியிட்டாரே, ராதாகிருஷ்ணன் தகவல் சொன்னாரே, ஆலாம்பாளையத்திலே தென்னந்தோப்புக்கு வீட்டுக்குள்ளே இருந்த அண்ணனிடத்திலே இதை சொல்லி குமுறினேனே நான். அன்றைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வை கோபால்சாமியின் ஆதாயத்துக்காக விடுதலை புலிகள் கலைஞர் கருணாநிதியினுடைய உயிரை முடிக்க தீர்த்து கட்ட திட்டமிட்டிருப்பதாக ஊர்ஜிதமாகாத தகவல் வந்திருக்கிறது என்று எனக்கு கடிதம் வந்திருக்கிறது என்று பத்திரிகையாளர் சொன்னார். இந்த நெஞ்சுக்கு நீதியில் அந்த வாசகத்தை அப்படியே எடுத்து விட்டார். நாளைக்கு திராவிட இயக்க வரலாறு எழுதுகிற போது மறுமலர்ச்சி திமுக ஏன் தோன்றியது, எந்த அநீதி எடுத்து தோன்றியது, எந்த குடும்ப அரசியல் கூடார கொடுமை எடுத்து தோன்றியது, அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை பாழ்படுத்தியவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு பட்டாளம் கிளம்பியதே ஏன் என்ற கேள்வி வரலாற்றில் எழுமானால், ஒரு கட்சிக்கு உண்மையாக உழைத்தவன் மீது கொலைப்பழி போட்டது உலகத்தில் எந்த கட்சியிலும் ஜனநாயக நாட்டிலே கிடையாது. ஆகவே இதை நீக்கிவிட்டார். அன்றைக்கு எழுதியதை நீக்கிவிட்டார். நிருபர்கள் அன்றைக்கு கேட்கிறார்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? பொதுச் செயலாளர் ஊரில் இல்லை, ஊரிலிருந்து வந்தவுடன் அவரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்.
பொதுச் செயலாளர் அன்பழகன் ஊரில் இல்லையே, அவர் வரும் வரையா நீங்கள் காத்திருக்க கூடாது? அவர் வந்த பிறகு இதை போய் வாதித்திருக்க கூடாது? என்னை ஏன் அழைத்து என்னை கொண்டு நிறுத்தி விசாரித்திருக்க கூடாது? என்னை ஏன் கேள்வி கேட்டிருக்க கூடாது? அதைத்தானே கேட்டார்கள் இவர்கள். அடுத்து, உங்களை ஏன் சார் அவங்க கொல்லணும் நிருபர்கள்? காரணம்தான் கடிதத்திலே இருக்கிறது. இதுவும் அவர் சொன்னதுதான். இன்றைக்கு இலங்கை தீவில் கொடுமையிலும் கொடுமை. நேற்றைக்கு வந்த செய்திப்படி தொண்டு நிறுவனங்கள் அனைத்தும் தமிழர்கள் வாழுகிற பகுதியிலே இருந்து ஐரோப்பிய தொண்டு நிறுவனங்கள், அமெரிக்க தொண்டு நிறுவனம், ஆஸ்திரேலிய தொண்டு நிறுவனம் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று ரத்த வெறி பிடித்த ராஜபக்சே உத்தரவு போட்டிருக்கிறார். யாரை வெளியேற சொல்கிறான்? பத்திரிகையாளர்களே, உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மூலமாக இந்த நாட்டு மக்களுக்காக சொல்லுகிறேன். நான் கேட்கிறேன், தொண்டு நிறுவனங்களை வெளியேற சொல்லுகிறவன் யார்? விடுதலை புலிகளை வெளியேற சொல்கிறானா? அது போர் முனையிலே போரிடுகிறான். அவன் வெளியேற சொல்லுவது மனித உரிமை கமிஷனை, அவன் வெளியேற சொல்லுவது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை, அவன் வெளியேற சொல்லுவது சர்வதேச பத்திரிகையாளர்களை. அப்படியானால் அங்கே தமிழர்களை பூண்டோடு அழிப்பதற்கு அவன் திட்டம் போட்டு விட்டான். தமிழ் இனத்தை கருவறுக்க திட்டம் போட்டு விட்டான். நம் கண் முன்னாலேயே நம் இனம் அழிக்கப்பட இருக்கிறது. Before our own eyes, this Tamil, ancient Tamil race is going to be liquidated என்ற முறையிலே அவன் இந்த கொலைகளை செய்வதை நான் சொல்லவில்லை. அவன் அழிக்க முடியாது. இப்ப சொன்ன வார்த்தை நான் அல்ல. அவன் ஒரு காலம் அழிக்க முடியாது. வேங்கைகளை போரில் வெல்லவும் முடியாது, புலிகளை போரில் வெல்லவும் முடியாது. வென்றதாக அவன் கோயபல்ஸ் கதைகளை சொல்வான். ராஜபக்சேக்கு சொல்றேன், ராஜபக்சேக்கு இந்த மதுரையிலிருந்து எச்சரிக்கிறேன். சூடான் நாட்டு அதிபரை சர்வதேச கிரிமினல் கோர்ட்ல நிறுத்தின மாதிரி ஒன்னையும் நிறுத்துகின்ற காலம் வரும் என்று நான் எச்சரிக்கிறேன். நாதியற்று போய்விடவில்லை தமிழன். நீ அவ்வளவு வரையும் கொண்டு நான் நினைக்கிறியா? அவ்வளவு வரையும் கொண்டுட்டு சமுத்திரத்தில் வந்து இங்குள்ள மீனவரையும் கொள்வையா? நாங்க சோறு போட்டு சாப்பிடுற தமிழன், மானத்தோடு இருக்கிற தமிழன், நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், மறந்துடாது. நான் கேட்கிறேன், சர்வதேச தொண்டு நிறுவனங்களை உள்ளே வெளியே போக சொல்லிட்டு, மனித உரிமை கமிஷனை வெளியே போக சொல்லிட்டு, இவ்வளவும் செய்துவிட்டு நான் கேட்கிறேன், செஞ்சிலுவை சங்கத்திலே எங்களுடைய உணவு, நாங்கள் திரட்டிய உணவையும் மருந்தையும் கொடு. நெடுமாறன் தலைமையை திரட்டியது நான் வந்து மன்றாடினேனே. நாங்கள் திரட்டி கொடுத்த உணவையும் மருந்தையும் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் சகோதரர்களுக்கு, செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் தாய்மார்களுக்கு, நோயில் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த மருந்தும் உணவும் சேரட்டும் என்று சொல்லுகிற போது இதை தடுத்த துரோகி யார்? இந்த யோசனையை சொன்ன கேடுகட்ட கயவன் யார்? அண்ணா அவர்களே, நீங்கள் ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மோட்டோ வாசகத்தை உங்கள் மனம் கவர்ந்ததால் சொன்னீர்கள். அந்த வாசகங்கள் அருமையான வாசகங்கள், நம் தோழர்களுக்கு தேவையான வாசகங்கள். அவர் சொன்னார், இஃப் நாட் ஐ தென் ஹூ? நான் இல்லாவிட்டால் வேறு யார்? இஃப் நாட் நவ் தென் வென்? இப்பொழுது இல்லாவிட்டால் பிறகு எப்போது? இன்னொருவர் செய்வார் என்று எதிர்பார்க்காதே சகோதரனே. நான் இல்லாவிட்டால் வேறு யார்? நானே இந்த வேலையை செய்வேன். இந்த அக்கிரம அரசை எதிர்த்து, மக்கள் விரோத அரசை எதிர்த்து, மக்கள் விரோத திமுக அரசை எதிர்த்து, ஊரை அடித்து உலையிலே போடுகிற இந்த அரசை, மைனாரிட்டி அரசை எதிர்த்து மக்கள் சக்தியை திரட்டுகின்ற கடமையிலே நாங்கள் ஈடுபடுவோம். அண்ணா அவர்களே, எங்கள் புயல்களுக்கு வலிவையும் எங்கள் இதயத்துக்கு வலிவையும் தாருங்கள். உங்கள் கொள்கை காட்டும் கூட்டமாக இருப்போம். உங்கள் லட்சியங்களை வென்றெடுக்கும் கூட்டமாக இருப்போம். அந்த கனவுகளுக்காகவே நாங்கள் வாழுகிறோம். அந்த உறுதியோடு செல்லுங்கள், கவனமாக செல்லுங்கள். கட்சிக்காகவே உங்கள் அனைத்து சுகங்களையும் தியாகம் செய்தேன் தோழர்களே. சுகமாக பத்திரமாக வீடு போய் சேருங்கள் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு, வெட்டட்டும் கூர்வாள்கள் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் விளக்கம், எட்டட்டும் நெடுவான ஈட்டி கூட்டம், எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும், கட்டட்டும் மூட்டையினை தமிழ் பகைவர் இல்லை, கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும், பட்டத்தை போல் கழக கொடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.